விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசி வருகிறார். பார்க்கலாம். அறிமுகம் செய்கிறேன். 2024 ஆண்டு தமிழ்நாடு நில சீர்திருத்த நில உச்சவரம்பு நிர்ணயித்தல் திருத்த சட்ட முன்வடிவு மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் பெரிய சமுதாயத்தின் அதே அமைச்சர் தான் சொல்றாரு. திருத்த சட்ட மாண்புமிகு உறுப்பினர்கள் அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன். மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சரவையின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க, ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் மேற்படி சட்டம் முன்வடிவை அறிமுகம் செய்கிறேன். 2024 ஆண்டு தமிழ்நாடு மதவிலக்கு திருத்த சட்ட முன்வடிவு மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2024 ஆண்டு தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்த சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன். மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற நம்முடைய வேல்முருகன் சுருக்கமா நீங்க இதுக்கா அடுத்ததுக்கா இல்ல கே சார் என்ன முடிச்சிருக்காங்க. மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரவையின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க, ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள். உங்களுக்கு என்ன நல்லா அறிமுகம் செய்கிறேன். அமைதியா இருக்க என்னன்னு தெரியல உங்களுக்கு. 2024 ஆண்டு தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மாநில ஆணைய திருத்த சட்ட முன்வடிவு மாண்புமிகு ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2024 ஆண்டு தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மாநில ஆணைய திருத்த சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன். மாண்புமிகு சிந்தனை செல்வர். மாண்புமிகு உறுப்பினர் சிந்தனை செல்வர். மாண்புமை தலைவர் அவர்களே, இந்த மாநில ஆணைய திருத்த சட்ட முன்வடிவை அறிமுக நிலையிலேயே ஒரு திருத்தம் வேண்டும் என வலியுறுத்துகிறேன். உங்கள் கருத்து பதிவு செய்யப்படுகிறது என கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ஜிகே உட்காருங்க சொல்றேன். இல்ல உட்காருங்க நான் சொல்றேன். நீங்க உட்காருங்க சொல்றேன். அதாவது தகவல் கோருகிற முறையில கோரியாச்சு, அதோட உட்கார. காவல்துறை சட்டத்திருத்த முன்வடிவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்திருந்தார் மற்றும் மேலும் சில அமைச்சர்களும் சில சட்ட முன்வடிவுகளை தாக்கல் செய்தனர். அந்த காட்சிகளை திரையில் பார்த்தோம். காவல்துறை சட்டத்திருத்த சட்ட முன்வடிவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தாக்கல் செய்திருக்கிறார். சட்டப்பேரவையின் கடைசி நாளான இன்று சில அமைச்சர்களும் சில சட்ட முன்வடிவுகளை தாக்கல் செய்திருக்கிறார்கள். மதுவிலக்கு திருத்த சட்ட உள்ளிட்ட பல்வேறு சட்ட முன்வடிவுகள் சட்டப்பேரவையில் தாக்கலாகி இருக்கின்றன. 20ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூடிய நிலையில் இன்று கடைசி நாள். இன்றைய தினம் அவையில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்ப்புகள் இருந்தன. குறிப்பாக மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா இன்றைய தினம் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என ஏற்கனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருந்தார். இந்நிலையில் மதுவிலக்கு திருத்த சட்டம் உள்ளிட்ட பல்வேறு சட்ட முன்வடிவுகள் சட்டப்பேரவையில் தாக்கலாகியிருக்கிறது. காவல்துறை திருத்த சட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தாக்கல் செய்திருக்கிறார். அவையில் மேலும் சில சட்ட முன்வடிவுகளையும் சில அமைச்சர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் 1937 திருத்தம் செய்யும் வகையில் மசோதா சட்டப்பேரவையில் தாக்கலாகியிருக்கிறது. படிச்ச சட்டமன்ற உறுப்பினர் முழுமையா புரிஞ்சது.
இல்ல நீங்க பதிவு பண்ணியாச்சு. நீங்க சொன்ன பதிவு 2017ஆம் ஆண்டில் சில மானிய கோரிக்கைகளின் கீழ் அந்த ஆண்டிற்கு அனுமதிக்கப்பட்ட நிதி ஒதுக்கத்திற்கு மிகையாக மேற்கொள்ளப்பட்ட செலவுகளுக்கான மானிய கோரிக்கைகளை இம்மாமன்றத்தின் முன் வைக்க விளைகிறேன். 2016-2017ஆம் ஆண்டு நிதி ஒதுக்க கணக்குகளை பொது கணக்கு குழு ஆய்வு செய்ததில் சில மானியங்களின் கீழ் அனுமதிக்கப்பட்ட நிதி ஒதுக்கத்திற்கும் மிகையாக செலவு செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த மிகை மணி உட்பட மாண்புமிகு உறுப்பினர்கள் பேசுவது எதுவும் அவை குறிப்பில் இடம்பெறாது. நான் அந்த மானிய கவனஈர்ப்பு தீர்மானத்தில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட நேரத்தில் அவர்கள் பதிவு செய்ய மதுவிலக்கு திருத்தச் சட்ட மசோதா சட்டப்பேரவையில் தாக்கலாகி இருக்கிறது. அமைச்சர் முத்துசாமி மசோதாவை சட்டப்பேரவையில் அறிமுகம் செய்திருக்கிறார். மேலும் சில சட்ட முன்வடிவுகளும் தாக்கலாகி இருக்கின்றன. சில அமைச்சர்கள் பல்வேறு சட்ட முன்வடிவுகளை தாக்கல் செய்திருக்கிறார்கள். காவல்துறை திருத்தச் சட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தாக்கல் செய்திருக்கிறார். கடந்த 20ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவை கூடிய நிலையில் தொடர்ச்சியாக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வந்தது. இன்று கடைசி நாள். இன்றைய தினம் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும். குறிப்பாக 110 விதியின் கீழ் பல்வேறு அறிவிப்புகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிடுவார் என்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. இந்நிலையில் மதுவிலக்கு திருத்தச் சட்டம் உள்ளிட்ட பல்வேறு சட்ட முன்வடிவுகள் சட்டப்பேரவையில் தாக்கலாகி இருக்கின்றன. மதுவிலக்கு திருத்தச் சட்ட மசோதாவை அமைச்சர் முத்துசாமி தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்திருக்கிறார். மதுவிலக்கு சட்டம் 1937ஐ திருத்தம் செய்யும் வகையில் மசோதா சட்டப்பேரவையில் தாக்கலாகியிருக்கிறது. மேலும் காவல்துறை திருத்தச் சட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்திருக்கிறார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2017-2018ஆம் ஆண்டில் சில மானிய கோரிக்கைகளின் கீழ் அந்த ஆண்டிற்கு அனுமதிக்கப்பட்ட நிதி ஒதுக்கத்திற்கு மிகையாக மேற்கொள்ளப்பட்ட செலவுகளுக்கான மானிய கோரிக்கைகளை மாமன்றத்தின் முன் வைக்க விளைகிறேன். 2017-2018ஆம் ஆண்டு நிதி ஒதுக்க கணக்குகளை பொது கணக்கு குழு ஆய்வு செய்ததில் சில மானியங்களின் கீழ் அனுமதிக்கப்பட்ட நிதி ஒதுக்கத்திற்கு மிகையாக செலவு செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த மிகை செலவிற்கான காரணங்களை ஆராய்ந்த பிறகு 2017-2018ஆம் ஆண்டில் ஒவ்வொரு மானியத்தின் கீழும் அனுமதிக்கப்பட்ட நிதி ஒதுக்கத்திற்கு மிகையாக செய்யப்பட்ட செலவுகளுக்கு ஒப்புதல் பெறுவதற்காக சட்டமன்ற பேரவையில் மானிய கோரிக்கை வைக்கப்படலாம் என்று பொது கணக்கு குழு பரிந்துரைத்துள்ளது. அவ்வாறே 2017-2018ஆம் ஆண்டில் 77.55 கோடி ரூபாய் மிகை செலவுகள் மேற்கொள்ளப்பட்டதற்கான மானிய கோரிக்கைகள் இம்மாமன்றத்தின் முன் வைக்கப்படுகின்றன. 2017-2018ஆம் ஆண்டில் பெருமளவிலான மிகை செலவு பாசனம், பொதுப்பணித்துறை, வணிக வரிகள், வணிக வரி மற்றும் பதிவுத்துறை மற்றும் மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை ஆகிய மானியங்களின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பணியாளர் அமைப்பு, இயந்திரங்கள் மற்றும் சாதனங்களுக்கான விழுக்காட்டிற்கு ஏற்ற செலவுகளை கூடுதலாக சேர்த்தது மற்றும் பல்வேறு திட்டங்கள், திட்டப்பணிகள், திட்ட நிகழ்ச்சிகள் தொடர்பான வட்டி கட்டணங்களால் பாசனம், பொதுப்பணித்துறை மானியத்தின் கீழ் மிகை செலவு ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு திருத்தப்பட்ட ஊதிய விதிகள் 2017 அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படி ஆகியவற்றில் உள்ளபடியான செலவினம் அதிகரித்ததன் காரணமாக வணிக வரிகள், வணிக வரி மற்றும் பதிவுத்துறை மானியத்தின் கீழ் மிகை செலவு ஏற்பட்டுள்ளது. பணியாளர் அமைப்பு, இயந்திரங்கள் மற்றும் சாதனங்கள் போன்றவற்றுக்கான விழுக்காட்டிற்கு ஏற்ற சரிக்கட்டலின் காரணமாக மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை மானியத்தின் கீழ் மிகை செலவு ஏற்பட்டுள்ளது. எனவே 2017-2018ஆம் ஆண்டின் மிகை செலவிற்கான மானிய கோரிக்கைகளுக்கு மாமன்றம் ஒப்புதல் அளிக்க வேண்டுகிறேன். வணக்கம். சட்டப்பேரவையில் சற்று நேரத்திற்கு முன்பாக அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசியவற்றை பார்த்தோம். தமிழக சட்டப்பேரவையில் பல்வேறு சட்ட முன்வடிவுகள் தாக்கலாகி இருக்கின்றன. குறிப்பாக கள்ளச்சாராயம், போதைப்பொருள் ஒழிப்பு ஆகியவற்றில் தண்டனைகளை கடுமையாக்கும் வகையில் மதுவிலக்கு சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்வதற்கான சட்ட மசோதா இன்றைய தினம் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியிருந்த நிலையில் மதுவிலக்கு திருத்தச் சட்ட மசோதாவை அமைச்சர் முத்துசாமி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்திருக்கிறார். தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் 1937 திருத்தம் செய்யும் வகையிலான மதுவிலக்கு திருத்தச் சட்ட மசோதாவை சட்டப்பேரவையில் அமைச்சர் தாக்கல் செய்திருக்கிறார்.
விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.